எல்லாருக்கும் வணக்கங்க. பார்த்தோம்னா, இது வந்து ஒரு அத்தி பழ மரம். ஆனா, இது வந்து அதுவா விதை உழுந்து, அதுவா முளைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ அ இந்த மரத்த நம்ம இப்படியே வளர விட்டோம்னா என்ன ஆகும்னாங்க, சீக்கிரமா மேல ஒ ரொம்ப வளர்ந்து போயிரும். எந்த மாரின்னா, இந்த மரம் பாருங்க. இதில பின்னால இருக்கிறது வந்து அத்திப்பழ மரம். சரிங்களா? இது எவ்வளோ ஹைட் போயிருக்குன்னு பாருங்க. இவ்வளோ ஹைட்டு போயிடுச்சு அப்படின்னா, நம்மனால இந்த பழத்த வந்து மரத்து மேலே ஏறி தான் பறிக்கணும். ரொம்ப கஷ்டப்படணும். ஆனா, இந்த மாரி செடி வந்து சின்னதா இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா, இந்த செடிய இப்படி கீழ இழுத்து இப்படி கட்டிட்டோம்னு வச்சுக்கங்களேன். இப்படி இழுத்து ஏதாச்சும் ஒரு கல்லோ, இல்ல வந்து ஏதாச்சும் கயிறோ போட்டு இந்த செடிய இப்படி கீழ இழுத்து கட்டிட்டோம் அப்படின்னா, என்ன ஆகுன்னு தெரியுங்களா? நெறைய கிளைகள் புதுசு புதுசா முளைக்கும். ஏன்னா, அத்திப்பழத்த பொறுத்தவரையிலும் மரக்கிளைகள்ல தான் வந்து பழங்கள் அதிகமா வந்து வரும். இந்த மாரி கீழ இழுத்து கட்டும் பொழுது, நெறைய புது புது கிளைகள் வரும்பொழுது, மரம் பெருசாகும்போது நெறைய பழங்கள் கிடைக்கும். அது எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேங்க. இதே மாரி தான் இன்னொரு செடி இருந்துச்சு. அதை நான் கீழ இழுத்து கட்டி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அதனுடைய முடிவு எப்படி இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அத்திப்பழத்த நல்லா காய வச்சுட்டுருக்கிறேங்க. யாருக்காச்சும் எது அத்திப்பழ பொடி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. நான் வந்து சுத்தமானத எந்த ஒரு கலப்படமும் இல்லாம, ஒரு அத்திப்பழத்த பொறிச்சு பொடி பண்ணி தந்துட்டுருக்கேன். இப்போ இந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அதே வயசு தான். 2க்குமே வந்து ஒரே வயசு தான். சரிங்களா? இப்போது இதை நான் வந்து இப்படி கீழ இழுத்து கட்டியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? இந்த பைப் இருக்குல்லங்க, இந்த பைப் மாரி போட்டு கல்லுல கீழ இழுத்து கட்டியிருந்தேன். அதாவது இந்த இடத்துல கட்டியிருந்தேன். சரி, கொஞ்சம் நெறைய கிளைகள் வந்ததுனால கொஞ்சம் லூஸ் விட்டுட்டேன். சரிங்களா? இப்போது இந்த மரத்தில பாருங்க எத்தனை கிளைகள் முளைச்சிருக்குன்னு பாருங்க. ம். இது 1, 2, சரிங்களா? 3. இதுலயே பாருங்க. இந்த வாதுல பாருங்க எத்தனை முளைச்சிதுன்னு பாருங்க. இந்த இது 1, இது 2, இது 3, இது 4, 5, 6. இப்போ இது கொஞ்சம் இந்த ஹைட்டா வருதுங்களா? ஹைட்டா இவ்வளோ ஹைட் வந்ததுக்கப்புறம் திருப்பி அதே மாரி கீழ வளைச்சு கட்டினோம் அப்படின்னா, இனி நெறைய கிளைகள் வரும். இந்த மாரி பண்ணுறப்போ, நம்மளுக்கு வந்து நெறைய பழங்கள் கீழ இருந்தே கிடைக்கும். நம்ம ரொம்ப ஹைட்ல ஏறி பறிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நன்றி, வணக்கம்.